அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிக அதிகமாய் செய்து முடிக்கிறேன் தேவாதி தேவனே. அப்பா இந்த மாலை வேளையில கூட அடியாலும் சமத்தை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். என் குற்றங்களை குருவில பாவங்களை தயவாய் உங்களோட பாதங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா இது இந்த நாள்ல கூட அப்பா எங்களுக்கு ஒரு அழகான ஒரு மீட்டிங்கை கொடுத்து தகப்பனே. அப்பா எங்களை பல்வேறு இடங்களில் இருந்து கூட தகப்பனே எங்களை ஒரு மனமாய் சேர்த்திருக்க கிருபைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இது இந்த நாள்ல கூட தகப்பனே அப்பா இந்த மீட்டிங்ல கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, காலைல போகும்போதும் வரும்போதும் தகப்பனே நீர் ஒவ்வொருவரும் கூட பாதுகாப்பா இருந்து தகப்பனே பல்வேறு வேலையில இருந்து கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திலே கொடுத்த வாஞ்சைக்காய் கிரைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஈவா இருக்கிறதே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா மான் கால்களை போல உமைக்காய் ஓடுகிற கால்களை எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாள்ல கூட அப்பா இந்த மீட்டிங் உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஷரண் அக்கா உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறேன். அப்பா நீர் அக்காவை மறைத்து நீர் பேச போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீர் மகளை இன்னும் அநேக ஆயிரம் ஆத்துமாக்களுக்கு பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே அப்பா இதோ மகளுடைய சாட்சிகளை தகப்பனே நாங்கள் சோசியல் மீடியால பார்த்து கொண்டு இருக்கிறோம். உமக்காய ஓட நினைக்கிற இருதயம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை என் தேவநீர் அநேகத்தில் அதிகாரியா வைக்க வல்லவராய் இருக்கிறீரே. தகப்பனே அதே போல மகளை மறைத்து நீர் பயன்படுத்துங்க. உலக காரியங்களை விட்டு அப்பா மகள் விரும்பின வேலைகள் எல்லாம் விட்டு தகப்பனே உமக்காய் நிற்கிற வாஞ்சி உள்ள இருதயத்தை மகளுக்கு நீ தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. தகப்பனே மகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் மகளோடு கூட இருந்து நடத்துங்க. அப்பா இன்றைய தினத்துல எங்களோடு கூட பகிர்ந்துக்க போகிற வார்த்தைகளை மகளை மறைத்து நீர் பேசுங்க, நீர் செயல்படுங்க. அப்பா மகள் பேசட்டும், நீ மகள் மூலமாய் நீர் பேசும், நாங்கள் கேட்கணும். அப்பா கேட்கிற எங்களுடைய காதுகளை அப்பா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணத்தக்கதாய் அப்பா உமக்கு மகிமை உள்ளவர்களாய் நாங்கள் அதுக்கு விளங்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. மீதமுள்ள எல்லாவற்றும் பொறுப்புள்ள கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்யறதற்காக உமக்கு நன்றி. மீட்புறம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த ஜெபம் எதற்காக நடக்குது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற ஒரு சிறு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டேனியல். இந்த பிரேயர் நடத்துறவங்க நாங்க தான் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த பிரேயரை நடத்துறோம். ஸோ இந்த பிரேயர் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு இந்த ஜெபமானது ஆரம்பிக்கப்பட்டது. இது எங்க போயிட்டு இது எப்படி ஆரம்பிச்சீங்க, ஏன் ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயம் பேசியிருப்பாங்க. சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எந்த விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் தீர்மானிச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆண்டவருடைய விஷயம் நீங்க அவங்களுக்கு பைபிள் கொடுக்கலாம், ஒரு கிளாஸ் கொடுக்கலாம், நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆனா அது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எந்த செயல் செய்தாலும் அது வாய்க்காமலே போகும். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தோடு இதை செய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு அவங்க தெரியும் 4 மாவடியில மோகன் சர்ச்சில் பாத்தீங்கன்னா இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள்ல என்ன பிரேயர்னு எங்களுக்கு தெரியாது. ரிவைவல் இக்னைட்டர்ஸ்ன்னு சொல்லி அந்த பிரேயர் மீட்டிங் எனக்கு உண்மையாலுமே இப்பதான் ஞாபகம் இருக்கு. ஆனா அப்பையில போகும்போது எங்களுக்கு என்ன பிரேயர் மீட்டிங்னே தெரியாது. 3 நாள் கேம்ப்பு போனோடனே போனை வாங்கி வச்சுட்டாங்க. முக்கியமான விஷயங்களை சொல்லுவோம், ஸோ அதனால நீங்க போன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் இருந்தோம். போகும்போது போனாலும் எங்களுக்கு ஐடியாவே இல்லை. நாங்களும் போனோம். நார்மலா ஃபர்ஸ்ட் டே போனுச்சு. போன கொஞ்ச நேரத்துல எங்கள்கிட்ட ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. முத நாள் போனுச்சு, 2 நாள் போனுச்சு, 3 நாள் போனுச்சு. இன்னைக்கு லெவல்ல நம்ம எல்லாருமே வாலிப பசங்க, பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறோம். நீங்க உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு ஆண்ட்ராய்டு போன் இல்லாம உங்களால 1 hour இருக்க முடியுமா, ஒரு 1/2 hour இருக்க முடியுமா? ஆனா நாங்க தொடர்ந்து 3 நாட்கள் நாங்க ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இருந்தோம். ஜஸ்ட் 2022 தான், அதுவும் கொரோனா டைம்ல நம்ம கையில ஆண்ட்ராய்டு போன் பூந்து விளையாண்டுகிட்டு இருந்த டைம். ஸோ அந்த டைம்ல நாங்க ஆண்ட்ராய்டு போன் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு 3 நாள் இருந்தோம். 3ஆவது நாள் ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைங்க சைடு பாத்தீங்கன்னா மோகன் சார் பிரதரும், பசங்க சைடு வின்சென்ட் செல்வகுமார் பிரதரும் எண்ணெயை வச்சு ஜெபிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நாங்க ரிட்டர்ன் நாங்க அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் தான் இந்த ரிவைவல் வாரியர்ஸ் ஜெபம். இந்த ப்ரேயர் மீட்டிங்ல நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நபர்களை நாங்கள் ப்ரேயர் எடுக்க ஜெபத்தை ஜெபிக்க வைக்கிறோம். எப்படி நீங்க ப்ரேயர் எடுக்கணும்,
எதற்காண்டி ப்ரேயர் எடுக்கணும், எதுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு வாரியரா நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையும் நாங்க இந்த லாஸ்ட் போன வருஷத்துல மாத்திரம் நான் சொல்றேன், அதுக்கு முந்தின வருஷத்துல நான் சொல்லல. இந்த லாஸ்ட் போன வருடங்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 120 நபர்களுக்கு மேலாக ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு ரிவைவல் வாரியர், எழுப்புதல் வீரர்களாக எங்களுக்கு உருவாக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இது முழுக்க முழுக்க நாங்க வெளியில வந்து நாங்க பிரஸ்தாபப்படுத்தி வந்து நாங்க பப்ளிக்ல போஸ்டர் அடிச்சு நாங்க எதையுமே பண்ணல. ஆண்டவர் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்க வந்து வெளியில வந்து பெருசா பப்ளிக் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இது முழுக்க முழுக்க ஒரு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு உண்மையை உத்தமமாக செய்தோம். நிறைய விஷயங்களை வந்து ஆண்டவருக்காண்டி நாங்க செஞ்சோம். நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரேயர் டீம்ல நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ரிவைவல் வாரியரா வந்து நாங்க மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு சின்ன ஒரு விஷயத்த மாத்திரம் நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த மாத்திரம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இது ஜஸ்ட் இப்ப நடந்த ஒரு விஷயம். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ டூ ஷேர் இட் பிரதர் டே பிஃபோர் எஸ்டர்டே என் அம்மா வந்து நான் பைபிள் படிக்கிறத பார்த்துட்டு என் பைபிளை எங்கேயோ தூக்கி ரோட்ல போட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி இது நடந்த விஷயம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு தெரியாம ரோட்ல வந்து தூக்கி அந்த பைபிளை போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ரேயர் டீம் ரிலேட்டடா அவங்கள்ட்ட எந்த ஒரு கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ வந்து காலங்கள் வந்து இவ்வளோ ஒரு இதுவா இருக்குது. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். காலங்கள் வந்து ரொம்ப பொல்லாததா இருக்குது. ஒரு செபத்துல வந்து நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு, இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கே ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நீங்க வந்து நம்ம நார்மலா சொல்லலாம், அந்த செபத்துல வந்து நம்ம இன்னைக்கு இல்லாட்டி என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிடையாது, அப்படி கிடையாது. கடைசி காலன்றதை தாண்டி நம்ம கடைசி நிமிடம் கடைசி நொடியில நிக்கிறோன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ரேயர் மீட்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து சிஸ்டர்ஸ்க்கு டைம் கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு சாட்சி கூட இருக்குது. ஸோ நம்ம அதை கேட்கறதுக்காண்டி நம்ம டைம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்றேன். ஜெபம் முக்கியம். ஜெபத்தை நீங்க வந்து அசால்ட்டா எண்ணாதீங்க. ஏன்னா ஜெபிக்கிறதுனால எரிக்கோவே இடிஞ்சு விழுந்திருக்குதுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த காலகட்டத்துல இது பைபிள்ல நீங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை சொல்லிடலாம்ன்றத இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஜார்ஜ் முல்லர்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மறந்துடாதீங்க. ஜெபத்தை ப்ரேயரை ரொம்ப அசால்ட்டா எண்ணாதீங்க. நீங்க நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாதீங்க. நடக்கும்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோட பண்ணுங்க. இந்த நேரத்துலயும் கூட நம்ம ஒரு சிறு சாட்சியை கூட நம்ம கேட்க போகிறோம். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் ஒரு சிறு சாட்சியை மாத்திரம் சொல்லுவாங்க. அதற்கு பின்பு நம்ம சிஸ்டர் கையில நம்ம ஒப்படைக்க போகிறோம். சிஸ்டர் ரீட்டா. பிரைஸ் லார்ட் எவரிவன். பிரதர் கேக்குதா பிரதர்? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? கேக்குது. ஓகே. பிரைஸ் லார்ட் எவரிவன். முதல்ல உங்க எல்லாத்தையுமே வெல்கம் பண்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரிவைவல் வாரியர்ஸ் குரூப்புக்கு இதுல உங்களை வந்த ஃபெலோஷிப்புக்கு உங்களை அன்போட நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு மனதோடு கர்த்தர் நம்மள எல்லாத்தையும் இணைத்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் ஒரு சிறு சாட்சியா கர்த்தர் நிறுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான்னு கொஞ்சம் நன்றி செலுத்துகிறேன். ரிவைவல் வாரியர்ஸ் குரூப்ல வந்து நான் சேர்ந்து கிட்டத்தட்ட ஃபெலோஷிப்ல சேர்ந்து ஒரு 1 year ஆக போகுது. ஸோ இதுல கர்த்தருக்கு நான் எவ்வளோ வந்து பின்தங்கி போனனோ அந்த அளவுக்கு நான் கர்த்தரோட இன்வால்வ் ஆகுறதுக்கும் அவரோட உறவாடுறதுக்கும் அவரோட அந்நியும் ஐக்கியத்தோட இருக்கிறதுக்கும் இந்த குரூப் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. டெய்லியும் 1 hour, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. ஸோ கர்த்தருக்கு நம்ம எதுலயோ தசம்பாவ் கொடுக்கும்போது டைமிங்ல தசம்பாவ் கொடுக்கணும்னு அந்த ஒரு தாட் வந்துச்சு எனக்கு இதுல வந்ததுக்கு. ஸோ இதுல 2 hours வந்து கர்த்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறப்போ அது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. கர்த்தரோட உறவாடுறதுக்கும் அவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இந்த ஃபெலோஷிப் ரொம்ப உதவியா இருந்துச்சு. நான் வந்து என்னோட நேம் ரீட்டா. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட் மீன் நான் வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆகி ஒரு 4 months பிஃபோர் 4 months முன்னாடி, அதாவது தீபாவளி டைம்ல மிஸ்ஸிங் ஆயிட்டா.
ஸோ நாங்க அதுக்காக வந்து ரிவைவல் வாரியர்ஸ்ல நிறைய டைம் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். கர்த்தர் அதோட ஜெபத்தை கேட்டு அந்த மகளை திருப்பி வந்து இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்து இங்க வந்துட்டா. கர்த்தருடைய கிருபையினால அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. ஸோ அந்த பொண்ணு திருப்பி ரிட்டர்ன் கர்த்தர் எங்களுக்கு முழுமையாக கொடுத்தாரு. கர்த்தருக்கு அதுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்விலையும் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அலையாடங்களையும் செய்து கொண்டிருக்கிறாரு. அதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் செய்யறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இந்த ஃபெலோஷிப்ல நான் வந்ததுக்கு அப்புறம் அநேக காரியங்கள் கர்த்தர் எனக்காக நிறைய செஞ்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒர்க்குக்கு போறேன்னா அதுக்கு காரணமே கர்த்தர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை கொடுத்தாரு. இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தனால இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வேலைக்கு போகும்போது 6750 ரூபா தான் என்னோட சேலரி. இதை வச்சுதான் நான் இந்த குடும்பத்தை ஓட்டணும். இப்படிதான் இருந்துச்சு. பட் கர்த்தர் என்னை உயர்த்தி இன்றைய நாள்ல நான் 2 நாள் நான் இப்ப போயிருக்கேன் ஒர்க்குக்கு. ஸோ இன்றைய என்னுடைய சேலரி 12,000 ரூபாய் சேலரியில கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதற்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறேன். ஸோ கர்த்தரும் உங்களை எல்லாத்தையுமே சிறு சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விடாதீங்க. ஒரு நாள் ஜெபத்தை தள்ளிடாதீங்க, வேத வாசிக்கிறத விட்டுறாதீங்க. அவரோடு நீங்க தடுத்திருக்கும் போது நீங்க அவர்ல நினைத்திருந்தா அவர் உங்களையும் நிலைத்திருப்பாரு. கர்த்தர் என்னை இந்த சிறு சாட்சியா நிறுத்துறதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ. Thank you sister. Thank you for sharing your testimony. கிறிஸ்துக்குள் அன்பான இறை மக்களே, உங்களை யாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மத்தியில சிஸ்டர் ஷாரோன் வந்திருக்காங்க. அருமை சகோதரி சிஸ்டர். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் நல்லாவே தெரியும். சிஸ்டர் கிட்ட பேசுவேன். சிஸ்டர் மீட்டிங் வரணும் சிஸ்டர், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருந்தேன். சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்காங்க. சிஸ்டருக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. சிஸ்டர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சிஸ்டர் எல்லாரும் சாட் பாக்ஸ்ல வெல்கம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரேயர் ஷெட்யூல், இந்த ப்ரேயர் வந்து டெய்லி நடக்குது. இது மாதிரி ஸ்கிரீன்ல யாராச்சும் ஷேர் பண்றீங்களா? ஒரு செகண்ட், ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் சிஸ்டர் எல்லாம் வெல்கம் பண்ணிடுங்க சாட் பாக்ஸ்ல. இந்த டீம் வந்து டெய்லியும் ப்ரேயர் நடக்கும். இந்த டீம்ல மார்னிங் 5 o'clock ப்ரேயர் நடக்கும். அதை தொடர்ந்து ஈவினிங் 8 மணி ப்ரேயர் நடக்கும். சண்டே ஆஸ் யூஸ்வலா சீஃப் கெஸ்ட் வெளியில கூப்பிடுவோம் நாங்க. நீங்களும் மெசேஜ் எடுக்கணும், வர்ஷிப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்களா. நீங்களும் ப்ரேயருக்கு வரலாம். எங்களை போல நீங்களும் ப்ரேயரை நடத்தலாம், கேம் வைக்கலாம், குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியில சிஸ்டர் ஷாரோன் இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம மீடியான நேரத்துல சிஸ்டர் ஷாரோன் நடத்துவாங்க. வெல்கம், ஹார்ட்லி வெல்கம் சிஸ்டர். எல்லாம் சிஸ்டர் வெல்கம் பண்ணிடுங்க சாட் பாக்ஸ்ல. தேங்க்யூ. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல ஒரு குழுவா இணைஞ்சு நம்ம ஒன்றிணைஞ்சு இந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உண்மையாவே 1000th டே அப்படின்றது நீங்க ரீச் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஒரு விடாம பண்றது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கடினமான காரியம் மாம்சத்துல. பட் இருந்தாலும் நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துறேன். 2வது டேனி அண்ட் மைக்கேல் பிரதர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு சமயம் வாய்க்கல. பட் இப்போ வந்து ஆண்டவர் இந்த காரியத்தை நேர்த்தியா குறித்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவருக்கு. எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தெரியல. ஸோ இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்தட்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு என்னோட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணிட்டு நான் வந்து ஒரு மெசேஜ்குள்ள நம்ம கடந்து போக போறோம். ஸோ என் பேரு கவிதா ஷேரன். தாட்ஸ் ஆஃப் ஷேரன் அப்படின்ற பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நான் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் என்னை பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு வந்து சுயமா அன்று வந்து எந்த நாலேஜும் இல்லை. சுயமா நான் வந்து யோசிக்க முடியுமா, இவ்வளோ காரியத்தை தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியாத காரியம் தான். பட் ஆண்டவர் நடத்துறாரு. ஸோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சி. என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி அண்ட் ராமநாடு. அப்பா ஊர் ராமநாடு, அம்மா ஊர் தூத்துக்குடி. ஸோ நாங்கள் சின்ன வயசுல அங்கதான் இருந்தோம். சில பல காரணங்களால நாங்கள் பொள்ளாச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்கள் இங்கதான் இருக்கோம். என்னோட வாழ்க்கையை குறிச்சுதான ஒரு ஸ்டார்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்து என் லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு, எப்போ நான் வந்து ஆண்டவருக்குள்ள இவ்வளோ க்ளோஸ் ஆனேன், எப்போ இந்த காரியங்களை ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடி வந்த தடைகள் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஆடியோ எல்லாருக்கும் கேக்குது இல்ல, ப்ராப்பரா கேக்குதா? ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஏதாவது இருக்கா? கிறிஸ்டல் கிளியர். ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ.
ஓகே. ஆரம்பத்துல வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் எங்களை நடத்தினாரு. ஒரு சாட்சி நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ நான் எனக்கு 3 வயசு இருக்கும்போது நாங்க பொள்ளாச்சிக்கு வந்தோம். சின்ன வயசுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். நிறைய பாஸ்டர்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வேர்ட் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து பெருசாச்சுன்னா இவ்வளவு காரியங்களை செய்யும், இந்த பொண்ணு குறிச்ச ஒரு பெரிய திட்டம் இருக்கு, எதிர்காலத்துல நீ வந்து ஊழியம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே இயேசுப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு குறிச்சதான அந்த திட்டங்களை வந்து பல ஊழியக்காரர்கள் மூலமா வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 6வது படிக்கும் போது நான் வந்து ஆண்டரோட அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். 3வது படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அருள்ராஜ் பிரதர்ன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து டிவிலேயே டைரக்டா வந்து எனக்கு ப்ராஃபஸி வேர்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருந்துச்சு. அம்மா அப்பாவுமே வந்து ஆண்டவருக்குள்ளதான் எங்களை வளர்த்துனாங்க. ஆண்டவர் மேல ஒரு பயம் இருக்கும். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுவோம், ரொம்ப பயப்படுவோம். எப்படி பயமுறுத்துவாங்க அப்படின்னா இப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னா ஏசப்பாவுக்கு உன்னை பிடிக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துவாங்க. அப்படின்றப்போ ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு தவறு பண்றது கூட பயமா இருக்கும். ஒருவேளை ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்றது, அப்புறம் ஏசப்பாவுக்கு என்ன வெறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் வந்து ரொம்ப ஆண்டுக்குள்ளதான் வளர்த்துனாங்க. அப்படியே கொஞ்சம் எங்க ஃபேமிலி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகான ஃபேமிலி. அம்மா அப்பா நானு என்னோட அண்ணா தம்பி 5 பேரு. ஸோ 5 பேர் இருந்தோம். கொஞ்ச நாட்கள் கடந்தது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்க எங்களோட சொந்த ஊர் தூத்துக்குடிக்கு நாங்க போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நாங்க போனோம். அங்க ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடா போனோம், ஃபேமிலியா தான் போனோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 நாட்கள்ல வந்து ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் நாங்க ஊர்ல தான் இருக்கோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா என்னோட தம்பி அவங்க பேர் துரைராஜ். அவங்க வந்து இந்த மாதிரி குளத்துக்கு குளிக்க போனாங்க. அந்த டைம்ல வந்து ஆழியில சிக்கி அவங்க தவறிட்டாங்க. ஸோ அது எங்களால வந்து ஏத்துக்க முடியல. ரொம்ப ஒரு கடினமான காரியத்துல அந்த ஸ்டேஜ் நாங்க ரொம்ப கடந்து வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு ரொம்ப ஒரு பாரமான ஒரு சுச்சுவேஷன். ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, எதுக்காக அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு வந்து தெரியல. பல போராட்டம், மத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க. நீங்க உங்க கடவுளை தேடி உங்களுக்கு என்ன கிடைச்சது, உங்க கடவுள் நினைச்சா காப்பாத்திருக்கலாமே, ஏசுன்னு போனீங்களே, ஏன் அவரு ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாமே, ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. என்ன சில பேர் காரணம் காமிச்சாங்க, இந்த பொண்ணுனால இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு 12 to 13 அந்த ஏஜ் தான் இருக்கும். அந்த ஏஜ்ல என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அவ்வளோ கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணேன். சரியான நேரத்துல அந்த கிடைக்க வேண்டிய எந்த ஹாப்பினஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ 5 பேரா போன நாங்க 4 பேரா எங்க பொள்ளாச்சிக்கு நாங்க திரும்பி வந்தோம். இங்க ஒரு ஆறுதல் மீட்டிங்ல வந்து அப்பா ஒரு காரியம் சொன்னாங்க. எனக்கு அது இன்னுமே ஞாபகம் இருக்கு. யோபுவை காட்டிலும் வந்து அதிக போராட்டம் பிரச்சனை எல்லாம் நமக்கு வரல, அன்று வந்து கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப யோசனை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி அப்பாவால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது, எப்படி இவங்க இப்படி சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் நம்பிக்கை அப்படின்றப்போ எனக்கு சின்ன வயசுலயே அந்த காரியங்கள் எல்லாமே பதிய ஆரம்பிச்சது. நான் ரொம்ப தனியா தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆனா துருதுருவான பொண்ணு தான். ஆனா அந்த 9th ஸ்டாண்டர்ட் என் தம்பி என்னை விட்டு போன அந்த டைம்ல நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். என்னோட கஷ்டத்தை நான் யார்ட்டையுமே எனக்கு வந்து ஷேர் பண்ண தெரியாது. ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணா, எப்பயுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணா நான் வந்து மாறினேன். நிறைய கஷ்டங்களை, தம்பின்ற அந்த ஒரு பாசம் கிடைக்காம நிறைய இடத்துல நான் ஏங்கியிருக்கேன். ஆனாலுமே ஏசப்பா நிறைய இடத்துல என்ன ஆறுதல் படுத்துவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன்னா என்னோட டைரியில எழுதுவேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அது என்னன்னா அது ஒரு டைரி ஹேபிட். மனுஷங்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, யார்ட்டையுமே சொல்ல தெரியாது, நான் இதான் ஃபீல் பண்றேன்றது சொல்ல தெரியாது. அப்படின்றப்போ டைரியில என்ன பண்ணுவேன் அப்படின்னா எழுதுவேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த காரியங்கள் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இந்த இடத்துல இப்படி தனிமைப்படுத்தப்பட்டேன், இந்த இடத்துல நான் என் தம்பியை மிஸ் பண்ணேன், இது என் தம்பி இல்லாதனால இவ்வளவு கஷ்டங்களை நான் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எழுதுற பழக்கம் ஒரு அதிகமாவே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்படி போயிட்டு இருந்துச்சு என் லைஃப் ஒரு ஸ்டேஜ்ல. அதனால அடுத்து நான் 10th எக்ஸாம்லாம் எப்படி பாஸ் ஆனேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனா நான் படிக்கவே இல்லை. எனக்கு நிறைய காரியங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பவுமே அந்த ஒரு பாரம் வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாரு. அடுத்தடுத்து நான் மூவ் ஆகும்போது அடுத்து என்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சது, ஸ்கூல் முடிஞ்சது, அடுத்து காலேஜ் அப்படின்ட்டு காலேஜ் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு
என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆஸ் யூஷுவல் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்தேன். ஸோ அதை எடுத்துட்டு அது ரிலேட்டடாக நான் வந்து ஒர்க் போனேன். ஒர்க் போயிட்டு நான் 1 இயர்ல என்ன பண்ணிட்டேன்னா அது எனக்கு செட் ஆகலை சில காரணங்களால. ஸோ நான் அதை குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு லைக் வந்து சரி நம்ம வந்து வேற நம்ம வாய்ஸ் நம்ம ரிலேட்டடாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஆனால் காலேஜ் டேஸில் ஆக்சுவலி நான் இந்த ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும். காலேஜ் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட வாய்ஸை வந்து கலாய்ப்பாங்க. அதாவது என்னோட லுக்குக்கும் என் வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. என்னோட ஏஜுக்கும் என்னோட வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலி எல்லாரும் எப்படி கலாய்ப்பாங்கன்னா கட்டக்குரல் கவிதா அப்படின்னு தான் கலாய்ப்பாங்க. ஏன்னா என் வாய்ஸ் வந்து லைக் அதை சம்மந்தமே இல்லாதனால அப்படி கலாய்ப்பாங்க. ஆனாலுமே நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல திரும்ப திரும்ப அந்த காரியங்கள் வந்து நான் கேட்கும்போது எனக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த வாய்ஸை வச்சு நான் ஆண்டருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வாய்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு சில காரியங்கள் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். 2021 மே மந்த்ல நான் இப்படி வந்து ஒரு வீடியோஸ் போட நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன ஆகுது, போட்டேன் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ போட்டேன். அப்ப எனக்கு எடிட்டிங் எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், என் வாய்ஸ் மூலமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதிகமா இருந்துச்சு. அப்போ எனக்கு எடிட்டிங் தெரியாது, எப்படி சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற பிளாட்ஃபார்மே வந்து பிடிக்காத ஒரு இது. சோஷியல் மீடியாலாம் அப்ப நான் எதுலயுமே இருக்க மாட்டேன். சோஷியல் மீடியா ஆக்சுவலி பிடிக்காது. அப்படின்றப்போ எனக்கு வந்து அதுல எப்படி போடணும், என்ன பண்ணணும், எதுவும் ஒரு சுத்தமா ஒரு ஐடியா கிடையாது. அதை பத்தின ஒரு நாலேஜ் எதுவுமே எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் ஆண்டருக்காக பண்ணணும், எப்படி பண்ணுவேன்லாம் தெரியாது, ஆனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2021 மேல. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வீடியோலாம் நீங்க போய் யூடியூப்ல இருக்கும் இப்பவும், அது காப்பிரைட் கூட விழுந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அதுல வந்து நான் பேசியிருப்பேன், அதுல வந்து ஒழுங்கா பேசியிருக்க மாட்டேன். பட் ஆண்டருக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை அப்ப இருந்து நான் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்ப நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அந்த 2021 வந்து நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஆனாலும் சில பல காரணங்களால என்ன அந்த நான் 2 இடத்துல ஒர்க் போனேன். அந்த இடத்துலயுமே என்னன்னா ஆண்டர் தான் என்ன அந்த இடத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வந்தாரு. சில பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து எந்த வேலையும் செட் ஆகல, அதனால இந்த பொண்ணு வந்து வேலைக்கே போக மாட்டுது அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு நல்ல நல்ல சேலரியில ஜாப்ஸ் எல்லாமே கிடைச்சது. ஆனா எனக்கு வந்து எனக்கு வச்சு ஏதோ ஒரு திட்டம் ஆண்டர் வச்சிருக்காரு. நான் போற பாத் சரியா இல்ல அது வந்து நான் தப்பான வேலை போயிட்டு இருக்கேனான்ற ஒரு பல கன்ஃபியூஷன்ஸ் நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது. ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல நான் அதை தைரியமா விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா நான் ஆர்ஜேக்கு ட்ரை பண்ணேன். அது வந்து ஒரு எனக்கு இது கிறிஸ்டியன் இதுல ஹிந்துல கிடையாது. ஐ மீன் லைக் சினிமா ஃபீல்டுல கிடையாது. நான் கிறிஸ்டியன் இதுல ட்ரை பண்ணேன், ஆர்ஜேவா ரேடியோ ஜாக்கியா. ஸோ அதுல ட்ரை பண்ணேன். ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சது. நான் அந்த குறிப்பிட்ட அந்த இடம் எனக்கு மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அதுல ஒரு 600 பேர் பக்கம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட். அதுல நானும் ஒரு ஆளா வந்து அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து இந்த நான் தாட்ஸ் ஆஃப் ஷேரன் பேஜ் எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சில பேரோட சப்போர்ட் இருந்தது. லைக் இதுக்கு இடையில வந்து எனக்கு இந்த புடிச்சவங்க ஒருத்தவங்க வந்து டைரி கொடுத்தாங்க. எனக்கு எப்பயுமே வந்து பழைய டைரிஸ் தான் கிடைக்கும். இப்ப இந்த இயர் இருக்கு அப்படின்னா அதோட பழைய டைரிஸ் தான் கிடைக்கும். அந்த இயருக்கான அந்த டைரி வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2023 தான் வந்து எனக்கு என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்க டைரி கொடுக்குறாங்க, உனக்கு டைரி பிடிக்கும்ல, ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா டைரியில ஏதாவது யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண அப்படின்னு 2 கிரீன் டைரி கொடுத்தாங்க. ஒரு டைரி நான் வசனம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன், லைக் சர்ச்ல மெசேஜ் கொடுக்கறதுக்கு. இன்னொரு டைரி வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், இந்த டைரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ சரி நமக்கு டைரி அது ரிலேட்டடா ஏதாவது பண்ணுவோம், பிடிக்கும்ல, அதுல ஆண்டருக்காக ஏதாவது பண்ணுவோம்ட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோவா தான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் சும்மா ட்ரை பண்ணுவோம், ரீச் கிடைக்குதோ இல்லையோ பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியுமே நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன் லைக் ஆன்லைன்ல. ஆனா ரேரா பண்ணுவேன், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம், அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் சரி அது வேலையெல்லாம் ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு நான் ஆர்ஜேக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்ல. ஸோ அதுக்கு ஆர்ஜேக்கு முன்னாடி நான் நடக்கிற அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்ஜே விஷயத்துக்கு வரேன். ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு லைக் ஸ்டார்ட் பண்ண சும்மா 31 ஜனவரி 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அண்ணா இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா பெஞ்சமின் அண்ணான்னு சொல்லிட்டு சேவியர் சாங்ஸ் அட்மின் அண்ணா, அவங்க தான் எனக்கு சில எடிட்டிங்ஸ் இப்பெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் பண்ணேன். அப்புறம் நானும் என்ன பண்ணேன், செல்ஃபா போய் நானும் யூடியூப்ல டுட்டோரியல்லாம் பார்த்து கொஞ்சம் எடிட்டிங், கொஞ்சம் எனக்கு இப்போ வரைக்குமே எடிட்டிங் அந்த அளவுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நான் அதை போட்டுட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம்னா அண்ணா இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இது நல்ல ஐடியாவா இருக்கு, நீ பண்ணு, இன்னும் போடு அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்க 31 நான் எடுத்தேன், சரி நாளைல இருந்து ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து போட்டுக்கலாம், Feb 1ல இருந்து போட்டுக்கலாம்னு யோசிக்காம சரி இன்னைக்கு ஐடியா வந்திருக்கு லைக் இன்னைக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணேன்னா ஒரு சாம்பிள் வீடியோவா அந்த அண்ணாக்கு அனுப்புனேன். அண்ணா இது ஓகேவா, இந்த மாதிரி பண்ணலாமா, நான் ரொம்ப ஸ்பீடா பேசுறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆனா ஒரு தயக்கம் இருந்துச்சு நான் பேசுறதுல, ஒரு கான்பிடென்ட் இல்லாம லைக் ஆனா பேசிட்டோம் அப்படின்ற ஒரு இது. பட் யாரும் ஒருத்தங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா போதும். எல்லாரும் வந்து எனக்கு ரீச் ஆகணும், எனக்கு இந்த ஃபாலோவர்ஸ் மேல இஷ்டம் கிடையாது, லைக் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, நான் என் வாய்ஸ் மூலமா போற அந்த வார்த்தை, நான் போடுற அந்த ஒரு வசனம் வந்து பல பேருக்கு போய் சேரணும். அப்படி ஒருத்தருக்கு சேர்ந்தாலும் எனக்கு அது சந்தோஷம் தான். ஒருத்தங்க பார்த்து அது வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு போதும் ஏசப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் பார்த்தா அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல லேக்ஸ் பக்கம் வியூஸ். என்னால நம்பவே முடியல, ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு வீடியோஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா போட ஆரம்பிச்சோம். அடுத்தடுத்து ஒரு அந்த 2023 31 ஜான்ல இருந்து இப்போ வரைக்கும் விடாம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து போட தேவன் கிருபை செய்றாரு. ஆனா இது வந்து சுயபலத்தால மாம்சத்தால முடியற காரியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. உண்மையாவே வந்து நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து பைபிள் பத்தின அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் பைபிள் இதுவரை ஒரு முறை கூட படிச்சு முடிச்சது கிடையாது. ஆனா ஒரு வசனம் படிச்சாலும் அதை தெளிவா படிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா இது இந்த வருஷம் நான் முடிக்கணும்ன்ற ஒரு ஆசையில இருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் தான் எல்லா வசனமும் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ஒவ்வொரு காரியங்கள். ஆண்டவர் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்து அதுல இருந்து நான் கத்துக்கிறத விட, ஒரு வசனம் சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்கன்றத மத்தவங்க வீடியோ பார்த்து கத்துக்கிறத விட, நான் பைபிளை திறந்து இந்த வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, நான் அதை திருப்பி திருப்பி படிக்கும் போது ஆண்டவர் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணுவாருன்னா அந்த வசனத்தை உணர்த்துவாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அந்த ஒரு வசனத்தை. அப்போ ஓகே நம்ம அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. லைக் அந்த டைம்ல தான் நான் என்ன பண்றேன்னா ஆர்ஜேக்கு ட்ரை பண்றேன். அப்போ ட்ரை பண்ணும்போது அவங்க ஒரு ஒரு 7-8 பேர் எங்களை சுத்தி இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த 12 மெம்பர்ஸ்க்கு ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ வந்திருந்தோம். அதுல இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லா லெவலுமே நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கரெக்டா பண்ணினேன் ஒரு இதோட. பட் கடைசியில வந்து ஒரு லாஸ்ட் ஒரு செஷன் வந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க சோசியல் மீடியால வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்க வாய்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு காரியம், ஒரு வருஷமா ஒரு 8 to 10 months நான் ரொம்ப ஆசைப்பட்ட காரியம், ஆர்ஜே ஆக போறேன், என்னோட வாய்ஸ் பல பேருக்கு போய் கேட்க போகுது, ஒரு ரேடியோ மூலமா கேட்க போகுது அப்படின்ற ஒரு பல ஆசை இருந்துச்சு. ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த ஜாப் மேல. போனேன். அப்புறம் கடைசியில அவங்க ஒரு காரியம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கீங்க, உங்க வாய்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க, உங்க வாய்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துட்டு ஓகே சொல்லுங்க, நானும் எக்ஸைட்டா கேட்கிறேன், ஓகே நமக்கு ஓகேவாக போகுது ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எங்களோட ஆர்கனைசேஷன் கீழே மட்டும்தான் உங்க வாய்ஸ் கேட்கணும். நீங்க வந்து சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கீங்க, டைரி கண்டென்ட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஜாப் உங்களுக்கு தான் அப்படின்னே சொன்னாங்க. லைக் இந்த வேர்ட் அப்படியே சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். கன்ஃபார்ம் வந்து நமக்கு அந்த ஜாப் கிடைக்கும், கன்ஃபார்ம் நம்ம வந்து அந்த வேலைக்கு போய் ஆர்ஜே ஆக போறோம், மைக் முன்னாடி உட்கார போறோம், பேச போறோம், நிறைய பேருக்கு தெரிய போகுது, லைக் நம்ம இதையும் வந்து நம்ம வீடியோவும் பண்ணிட்டு இருக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்ட்ல போனது. பட் அங்க நடந்தது அப்படியே தலைகீழா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க 5 minutes தரோம், நீங்க ரூம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் போயிட்டு என்ன ப்ரேயர்ல என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப அழுதுட்டேன். ஏசப்பா, நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஜாபு, நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு காரியம், அதுவும் நான் கிறிஸ்டியன் ரிலேட்டடா தான் ட்ரை பண்ணேன், நான் ஏதோ வந்து சினிமா ரிலேட்டட் எதுவுமே ட்ரை பண்ணல. ஆனா இது வந்து நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, பட் ஏதோ ஒரு சித்தம் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஜாப்காக, இந்த ஒரு என்னோட ஆசைக்காக நான் வந்து இந்த ஒரு ஊழியத்தை நான் விட மாட்டேன். சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கிற இந்த டைரி கண்டென்ட் போடுறது, சோசியல் மீடியால என் வாய்ஸ் கேட்கறது, அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஏசப்பா, எனக்கு இந்த ஒர்க் வேணாம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்ட்டு ஹெச்ஆர் கிட்ட போய் சொன்னேன். ஆக்சுவலி அங்க வந்து அப்போ 10K ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ ஒரு 20,000 பேர், 25,000 பேர், லைக் 30,000 அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா பார்த்துட்டு இருக்கிற அந்த வியூஸ். ஸோ அங்கேயுமே நிறைய பேர் வந்து என்ன பாக்குறவங்க, அந்த இன்டர்வியூல இருந்தவங்க, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவங்க, அப்போ ஒரு 12 பேர்ல ஒரு 6-7 பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் கம்மி தான் ஆக்சுவலி, 23ன்றப்போ இன்னொரு 2 years பேக், அப்போ கம்மி தான். அப்பயுமே ஆண்டவர் வந்து பல பேருக்கு தெரிய வச்சிருக்காரு. அப்ப நான் ஹெச்ஆர் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இதுல
விருப்பம் இல்ல. அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியும், அவங்க ஹெச்ஆருமே என்னோட வீடியோஸ் பாக்குறவங்க, எனக்கு தெரியும் நீங்க இப்படி ஒரு முடிவு தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ரொம்ப மோட்டிவேட்டா பேசினாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் கால் வந்துச்சு, நீங்க செலக்ட் ஆகல அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பல சாட்சிகள் வருது. ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் இந்த வீடியோ இந்த டைம் நான் பார்க்கல அப்படின்னா நான் மறிச்சு போயிருப்பேன், சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனிஸ் இந்த மாதிரி வந்தது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சூசைடல் தாட்ஸ்ல இருந்தேன், ஆனா இந்த வீடியோ டக்கு நான் உள்ள இன்ஸ்டாகிராமே உள்ள போக கூடாதுன்னு இருந்தேன், ஏதோ எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன், அங்க உங்க வீடியோஸ் வந்துச்சு, அதை பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே ஆண்டவர் டைரக்டா என்கிட்ட பேசுறதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஒரு இது, எனக்கு என்ன திறமை இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுக்குமே பயன்படாது, என்ன எப்படி இந்த அளவுக்கு எனக்கு உண்மையாவே அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில இடங்கள்ல நான் சில டெஸ்டிமோனிஸ் கேட்கும் போது என் கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர் என்ன பயன்படுத்திட்டு இருக்காரு. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலயுமே நீங்க என்னை எவ்வளவு உயரத்துக்கு கூட்டு போனாலும் எனக்குள்ள வந்து இந்த பெருமைன்ற காரியம் வரவே கூடாது. இப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துலயும், ஏன்னா மேட்டிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது நம்மள விழ தள்ளிடும். ஆனா ஆரம்பத்துல இருந்து இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு என் லைஃப்ல சொல்லணும்னா, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் கடந்து வந்த பாதை அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா ஆரம்பத்துல நிறைய பேர் எனக்கு குறிச்சதான அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஆனா இந்த பொண்ணு நிறைய காயங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கு, ஆனா இந்த பொண்ணை கொண்டுதான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு அப்படின்னு பல பாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க. ஆனாலுமே நான் ஆண்டவர் என்ன பண்ணா, என்ன ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் கிட்ட முழுசா நான் ஒப்பு கொடுத்தேன். நான் என்ன பண்ணும் நீங்க சித்த வச்சிருக்கீங்களோ அதை நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலயும் நான் என்ன பண்ணேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நீங்க என்ன செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க, என்னோட ஆசையெல்லாம் நீங்க பாக்காதீங்க ஏசப்பா, உங்களுக்கு என்ன விருப்பம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு காரியத்திலயும் நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, நீங்க ஃபேஸ் காமிங்க அப்படின்றீங்க. ஆக்சுவலி ஒருவேளை இன்னைக்கு சில பேர் வந்து அதை எதிர்பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னா அதை நான் உங்களை ஏமாற்றினதுக்காக என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸோட வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் கிடையாது, அந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, என் வாய்ஸ் மூலமாவே ஆண்டோட வார்த்தை கொண்டு போய் சேருது அப்படின்றப்போ அதுவே போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மாம்சத்துல நான் முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். எந்த ஒரு விஷயம்னாலும் நான் மாம்சத்துல முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா மாம்சத்துல முடிவு எடுத்துட்டு நம்ம அப்புறம் யோசிக்கிறதுல ஒரு பயனுமே கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் என்ன வந்து நீ ஃபேஸ் காமி ரிவீல் பண்ணி நீ பண்ணு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண ரெடி. மத்தவங்க சொல்றாங்க கேக்குறாங்கன்றக்காக என்னால எடுக்க ஒரு தயக்கம், மாம்சத்துல முடிவு எடுக்க ஒரு தயக்கம். ஒரு பிரதர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க வந்து ஒரு வசனம் சொல்லி சொன்னாங்க, உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கீங்க, மலை மேல இருக்கிற பட்டணம் வந்து மறைந்திருக்க மாட்டாது, ஒரு நாள் நீங்க வெளியே வருவீங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு என்கரேஜா ஒரு மாதிரி பேசினாரு வாய்ஸ் நோட்ல. அது கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதான் நீங்களே சொல்றீங்கல்ல பிரதர் மறைந்திருக்க மாட்டாதுன்னு, அப்ப ஆண்டவரா கொண்டு வர வேலையில நான் வெளியே வரேன் பிரதர், அது வரைக்கும் வந்து நான் மறைஞ்சுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க நல்ல பதில் சிஸ்டர் அப்படின்னு சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாவே நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையுமே, ஏன்னா நான் லைஃப்ல என்ன வந்து நெகட்டிவா வந்து நடந்தாலும், எவ்வளவு காரியம் நெகட்டிவான நிறைய சுச்சுவேஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரேண்டமா தாட்ஸ் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே லைக் ஆண்டவர் வந்து என்ன பண்ணா அந்த இடத்துல என்ன ஆறுதல் படுத்துற விஷயங்கள் நிறையனா நான் போடுறது, அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்துற விஷயங்கள், நான் ஃபேஸ் பண்ற விஷயங்கள், அந்த கஷ்டத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அதை நான் ரியலைஸ் பண்ணி போடுறேன். அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு பல பேரோட உள்ளத்தை போய் தொடுது. ஜஸ்ட் லைக் நான் ஏதோ பார்த்து அந்த மாதிரி கிடையாது, நான் என்னோட வாழ்க்கையில அதை உணர்ந்து அந்த காரியத்துல இருந்து ஏசப்பா எனக்கு என்ன சொல்லி தராரு அப்படின்றத நான் போடுறேன். அதுதான் ஆண்டோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்யும் போதுதான் இது வெற்றியா போய் முடியுது. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்து மெசேஜ்குள்ள போயிடலாம். அதுக்கு நம்ம அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து பிளான் பண்ணுவோம். அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம அதை பத்தி நான் ஃபுல்லா டெஸ்டிமோனி ஷேர் பண்றேன். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான். உண்மையாவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த வீடியோஸ் போடுறதுக்கு விரோதமாலாம். நிறைய பேர் எனக்கு விரோதமா எழும்புனாங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு நம்ம என்ன தப்பா பண்றோம், ஆண்டருக்காக தானே பண்றோம் அப்படின்னு. ஆனாலுமே ஒவ்வொரு காரியத்திலுமே ஏசப்பா எனக்கு கத்துக் கொடுப்பாங்க. அவர் கத்துக் கொடுக்குற காரியங்களை வச்சுதான் நான் ஒவ்வொன்றுமே செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஆண்டவர் இன்னியும் நடத்துவாரு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க, என்னோட ஊழியத்துக்காக இன்னும் அதிகமா செய்யணும், ஆண்டருக்காக பயன்படணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெசேஜ்குள்ள போயிடலாம். ஸோ எல்லாரும் கிளியரா தானே இருக்கு, எந்த இதுவும் கேட்காம இல்லைல்ல? லைக் அதை நான் செக் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து என்ன காரியத்தை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நிறைய பேரு. ஆராய்ந்து பாரும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறிச்சு நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த காரியத்தை குறிச்சு தான் நான் வந்து பேச போறேன். எனக்காக வாசிக்க முடியுமா? சங்கீதம் 139வது அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஓகே. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா என்ன உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். ஏசப்பா இந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, ஒருவேளை இந்த காரியத்தை இப்படி பண்ணிருக்கலாமா, இன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி செல்ஃபா நான் வந்து யோசிப்பேன். ஆனா அப்படி செல்ஃபா அனலைஸ் பண்றது மட்டும் போதாது அப்படின்றது ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. தாவீது இதுதான் சொல்றாரு, நம்மளே வந்து ஆராய்ஞ்சா மட்டும் பத்தாது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்ன நீங்க சோதிச்சு என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கர்த்தரிடத்துல கேட்கணும், ஏசப்பா என்னோட உள்ளத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, என்னோட சிந்தனைகள்ல என்ன காரியங்கள் இருக்கு, தவறான காரியங்களா இல்ல சரியான காரியங்களா என்னன்றது நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தேவனிடத்துல கேட்கணும். சில நேரங்கள்ல நம்மளோட தவறுகள் வந்து நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தரோட பார்வையில எதுவுமே மறைவானது கிடையவே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல கேட்கணும், ஏசப்பா என்னோட சிந்தனைகள் என்ன, நான் எந்த இடத்துல சரியா இருக்கேன் அப்படின்றத நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் என்ன பண்ணுவாருன்னா அதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை உணர்த்தி சில காரியங்களை சரி பண்ண முடியும். சில நேரங்கள்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படி கஷ்டமா இருக்கும், எதனால அப்படி இருக்கு அப்படின்றது என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தர் என்னோட உள்ளத்தை ஆராய்ஞ்சு, ஆண்டவரே நீங்க என்னோட உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நான் எதனால இப்படி இருக்கேன்றத நம்ம கர்த்தர் இடத்துல கேட்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த காரியங்களை உணர்த்துவாரு. நீ இந்த இடத்துல இந்த காரியத்தை பண்றதாலதான் நீ இவ்வளவு வேதனையை நீ அனுபவிக்கிற, இந்த கஷ்டங்களை இது பண்ற அப்படின்ற மாதிரி ஏசப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை உணர்த்துவாங்க. அப்ப நம்ம கர்த்தரத்துல கேட்கணும், ஏசப்பா என்ன ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்கணும். இந்த காரியத்தை நம்ம சரி பண்ணோம், நமக்குள்ள இருக்கிற அந்த என்ன சிந்தைகள் அப்படின்றத பார்த்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்ம அதை மாற்றி போட்டு அவர் நம்ம பிரியப்படுத்துற வாழ்க்கை நம்ம வாழ முடியும். நான் 4 காரியத்தை குறிச்சு நான் சொல்ல போறேன் உங்களுக்காக. சோ என்னன்னா எந்த சிந்தைகள் வந்து நம்மளை விட்டு அகற்றணும், எப்படிப்பட்ட சிந்தைகள் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இதோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றத தாண்டி கர்த்தர் நம்மளை என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு, நம்ம அதை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், ஒருவேளை தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 காரியத்தை குறிச்சு நான் சீக்கிரமா உங்களுக்கு நான் கொண்டு போறேன். சோ முதலாவது காரியம் அக்கிரம சிந்தை. என்ன சிந்தை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அக்கிரம சிந்தை. ஓகேவா? சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் உள்ளத்தில் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அதாவது நம்ம உள்ளத்துல ஒரு அக்கிரம சிந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரு. இப்ப அக்கிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப என்ன ஒரு முறைகேடான ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம், ஒரு ஒழுங்கின்மையான காரியம் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன போய் ஜோம் பண்ணாலும் சரி, ஏசப்பா அது பண்ணுங்க இது பண்ணுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு அக்கிரம சிந்தையோட கர்த்தரோட பாதத்துல போய் உட்காரும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதெல்லாமே கர்த்தரோட பார்வைக்கு வந்து பிரியமில்லாத காரியங்கள். சில நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் அக்கிரமம் பண்ற ஆளுங்க கிடையாது, ஆண்டோட பிள்ளைகள் நம்ம. ஆனாலுமே நம்ம சில நேரங்கள்ல மற்றவர்கள் பண்ற அக்கிரமங்களுக்கு நம்ம உடந்தையா இருப்போம். நமக்குள்ளேயே சின்ன சின்னதான இந்த அக்கிரம சிந்தை, அக்கிரமம் பண்ணாதான் வந்து அது அக்கிரமம் அப்படின்றது கிடையாது. நம்ம உள்ளத்துல அந்த அக்கிரம சிந்தை வந்தாலே அது அக்கிரமம் தான். பெரிய அக்கிரமமோ சின்ன அக்கிரமமோ அக்கிரமம் தானே. சோ அப்படின்றப்போ மற்றவர்களுக்கு உடந்தையா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது நம்ம மேல அந்த பழிகள் வரும். ஓகேவா? அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அந்த காரியங்கள் என்ன உள்ளத்துல நான் என்ன அக்கிரமம் பண்றேன், எனக்குள்ள என்ன தவறான காரியங்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண அதை சரி பண்ணணும். மத்தேயுல ஒரு வசனத்துல இயேசுப்பா சொல்லியிருப்பாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஆண்டருக்கு வந்து இதெல்லாம் ஒரு அருவருப்பான காரியம்.
ஆண்டருக்கு வந்து பிரியம் இல்லாத காரியம், அதாவது அக்கிரமம் அருவருப்பானது அப்படின்னு சங்கீதத்துல கூட ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அக்கிரமமான சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குமானால் அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆராய்ஞ்சு. ஒருவேளை இந்த நேரத்துல கூட சில காரியங்கள் சில பேருக்கு ஆண்டவர் உணர்த்தலாம், இந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கு, இதனாலதான் ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு வந்து செய்யல அப்படின்ற அந்த ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா உணர்த்துவாரு. அந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சரி பண்ணி அந்த அக்கிரம எண்ணங்கள் நம்மளை விட்டு விளக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா நம்மளோட தேவைகளை சந்திப்பாரு. நமக்குள்ள அக்கிரமத்து நிமித்தமாவே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வேதனைப்படுவான். அப்படின்றப்ப அந்த அக்கிரமம் நம்மளை விட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வரும், நம்ம ஒழுங்கா இருப்போம், கர்த்தருக்கு நம்ம பிரியமானவைகளை செய்வோம். ஓகேவா? அக்கிரமம் வந்து இவர் சங்கீதம் 25:11 என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை மன்னியும். கண்டிப்பா ஆண்டவர் மன்னிப்பாரு, நம்ம தேவன் மன்னிக்கிற தேவன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆண்டோட இடத்துல போய் கேட்கணும், ஏசப்பா நான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன், நீங்க யார்கிட்டயும் போய் சொல்ல வேணாம், ஆண்டோட பாதத்துல போய் சொல்லுங்க, ஏசப்பா இந்த ஒரு சின்ன காரியம் தான், ஆனா என்ன அது உள்ளத்துல உணர்த்திக்கிட்டே இருக்கும், அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும், இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே, இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமோ, இப்படி அப்படி நம்ம அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணா கர்த்தரோட பாதத்துல போய் இந்த காரியத்தை வந்து எனக்கு மன்னிங்க ஏசப்பா, இப்படி ஒரு காரியம் வந்து நான் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், இல்ல தெரிஞ்சே பண்ணிட்டேன், ஆனாலும் நீங்க மன்னிங்க, அந்த காரியம் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரோட பாதத்துல போய் உட்கார்ந்து நம்ம கேட்கும் போது நம்மளோட பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராதான் இருக்காரு. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவரோட பாதத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா மன்னிப்பாரு, ஆனா திரும்ப அந்த அக்கிரமத்தை செய்ய நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அந்த அக்கிரமம் வந்து மறுபடியும் அது நம்மளை துரத்தக்கூடாது. அதுக்கு நீங்க விலகி ஓட உங்களால என்ன காரியம் செய்ய முடியுமோ அது நீங்க பண்ணணும். நீங்க பாக்கியவான்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. சோ அக்கிரம சிந்தையை விட்டு நம்ம உள்ளத்துல இருந்து விலக்குவோம். அடுத்த காரியம் என்ன அப்படின்னா மாம்ச சிந்தை. முதலாவது அக்கிரம சிந்தையை குறிச்சு பார்த்தோம், இரண்டாவது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை அப்படின்னா என்னன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நம்மளோட சுய சித்தத்தின்படியும் நம்மளோட மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுதான் மாம்ச சிந்தை. நம்ம வந்து என்ன பண்றோம்னா அநேக நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து மாம்சத்துலதான் இருக்கு. ஏன்னா மாம்சன்ற அந்த மாம்ச ஆசை அப்படின்றது வரும் தானே, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது வரும். ஆனா ஆண்டோட பிள்ளைகளான நம்ம மாம்ச சிந்தையில நம்ம அதிகமா இல்ல யோசிக்கவே கூடாது. மாம்ச சிந்தையில வந்து ஒருவேளை மாம்சத்துல விருப்பம் இருந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட ஒருவேளை கேட்கலாம், ஏசப்பா இப்படி ஒரு விருப்பம் இருக்கு, உமக்கு சித்தமானால் நீங்க வந்து இது பண்ணுங்க, நம்ம ஒருவேளை கேட்கலாம். ஆனா நம்மளா இந்த மாம்ச சிந்தையில முடிவுகளை எடுக்கும் போது அதோட பின்விளைவுகள் அதிகம். இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் மாம்சத்திற்குரியதா இருக்கா இல்ல ஆவிக்குரியதா இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம மாம்சத்துல யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பாரு. நமக்கு வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு மாம்சத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டோட திட்டம் அந்த இடத்துல எப்படி நிறைவேறும்? கண்டிப்பா நிறைவேறாது. அப்ப நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நிறைய இடத்துல மாம்சத்துல முடிவு எடுத்து பல காரியங்களை வந்து ஆண்டோட சித்தத்தை மேன்மையான திட்டத்தை இழந்து போனவங்க அதிகமான பேர், நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சோ மாம்சத்துல நம்ம முடிவு எடுக்க கூடாது. அந்த மாம்ச சிந்தனை விட்டு அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் இடத்துல கேட்கணும். ரோமர் 8:5 விதமா சொல்லுது, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதாவது நம்ம மாம்சம் தானே, உலக பிரகாரமா உலக காரியங்கள்ல தான் நம்ம உலகத்துலதான் இருக்கோன்றப்போ மாம்சமான காரியங்களை யோசிக்கிறது கேஷுவல் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மள பிரிச்சு எடுத்திருக்காரு, நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாம்சத்திற்குரியவர்கள் போல நம்ம யோசிக்க கூடாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை தான் யோசிப்பா. இப்போ உலக பிரகாரமா எனக்கு வந்து உலக பிரகார காரியங்கள் மேல நமக்கு ஆசை இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஒரு கார் வேணும், எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா வேணும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க, அந்த ஒரு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பா மாம்சமான காரியத்துலதான் செயல்படுவாங்க. எதனால நமக்கான தேவை என்ன ஆண்டவர் சந்திப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் எனக்கு அதை தருவாரு அப்படின்னா ஆண்டோட சித்தத்துக்கு எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அந்த காரியங்கள் நம்ம மூவ் ஆன் ஆகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மள நடத்தி கொண்டு போவாரு. மாம்ச சிந்தை அப்படின்றது மரணம். ஓகேவா? அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னா அவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி பாக்குறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளே கம்பேர் பண்ணோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தவரை நமக்கு நம்மளே வந்து ஒரு கம்பேரிசன் பண்றதான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜ் நான் கரெக்டா முடிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், நமக்கே ஆவிக்குரிய படி
படிநிலைகள் அடுத்தடுத்து இருக்கணும். மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய நிலையை பொறுத்தவரை மாம்சத்துல யோசிக்காம ஆவிக்குரிய காரியங்களை செய்யும்போது நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு நம்மளே கம்பேர் பண்ணணும். நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், அடுத்து எந்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல கேட்கும் போது அந்த காரியத்தை என்ன பண்ணுவாருன்னா நமக்கு உணர்த்துவாரு. அடுத்து 1 கொரிந்தியர் 3:3 ஒரு வசனம் சொல்லுது இப்படியாக, பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களை மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொறாமை, வாக்குவாதம் பண்றது, பேதகங்கள் இதெல்லாமே நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாம்சத்திற்குரியவர்களாதான் நம்ம கண்டிப்பா நடப்போம். ஏன்னா நம்ம மனுஷங்க தான் இருந்தாலும் மாம்சத்துல இருந்தவர்கள் தான். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் அதை மேற்கொள்ள நமக்கு பலன் கண்டிப்பா தருவாரு. அது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி அது நமக்கு தெரிய மாட்டுது. அப்ப இந்த காரியங்கள் மற்றவர்களோட நம்ம பேசும்போது லைக் இப்போ ஒருத்தவங்க உலக பிரகாரமான காரியங்களோட நல்லா வாய் பேசிட்டு நல்ல ஒரு இதா இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளும் போய் என்ன பண்றது அப்படின்னா அந்த மாம்சீகமான பேச்சுக்கள் பேசும்போது அந்த இடத்துல ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படும். அவங்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணா மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரிடத்துல நமக்கு அது கேட்கணும். இசப்பா நான் மாம்ச சிந்தை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. சில நேரத்துல நம்ம மாம்சமா முடிவு எடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம தவறான டெசிஷன் கண்டிப்பா எடுப்போம். 100% நான் ஷியோரா சொல்றேன். இப்போ ஒரு மாம்சத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அது தவறாதான் இருக்கும். அப்ப தவறான முடிவுகள் எடுக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளத்துல ஒரு கஷ்டம் வரும், வேதனை வரும், அதனால வர்ற பிரச்சனைகள் நிமித்தமா நமக்கு கஷ்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாம்சமா யோசிக்கிறது நம்ம நிறுத்தணும். அதுக்கு நம்ம கர்த்தரிடத்துல ஹெல்ப் கேட்கணும். நம்ம சுயமா நான் ஒரு செல்ஃபா நான் ட்ரை பண்றேன், மாம்சம் விட்டு வெளியே வரேன் அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல ஹெல்ப் கேட்டு நம்ம அந்த காரியத்தை விட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அப்படின்னு பிரசங்கி 5:6 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளோட வாய் தான் பல நேரங்கள்ல நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகுக்குது. அதாவது நம்ம தான் சொல்றோம்ல, பேசுறது, மத்தவங்க இடத்துல போய் அன்வான்டான டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்றோம். அப்புறம் ஈஸியா மாம்சம் நமக்குள்ள என்ன பண்ணிடுறோம், மாம்சமான முடிவு, மாம்சமான மனுஷர்களோட சேர்றது, அவங்க கூட சேர்ந்து நம்ம அது ஒரு ஃபன்னா பண்ணி கடைசியில் நம்ம ஃபுல்லாவே உலகத்துக்குள்ளாவே போயிருப்போம். ஆனா நமக்கு தெரியவே தெரியாது நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கமா அப்படின்றது. நம்ம டெய்லி சர்ச்சுக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், வார சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், பிரேயர் பண்றோம். ஆனா என்ன பண்ணாலும் நம்ம அந்த ஒரு இதுக்குள்ள போனது நமக்கே தெரியாது. ஒரு கடமைக்குன்னு பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது, அந்த காரியங்கள் உணர்த்தப்படாது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம மாம்ச சிந்தையினால கூட நம்ம உள்ளங்கள்ல அந்த கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கலாம். சோ அந்த காரியத்தை நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா இயேசுப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காரியத்தை மாற்றி போடுவாங்க. அடுத்து 3வது காரியம், முதலாவது அக்கிரம சிந்தையை குறிச்சு பார்த்தோம், 2வது மாம்ச சிந்தையை குறிச்சு பார்த்தோம், 3வது மேட்டிமையான சிந்தை. மேட்டிமையான சிந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை பத்தின ஒரு உயர்வான கருத்து. நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டிமையான காரியம். கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தா என்ன பண்றாரு அப்படின்னா தாழ்மை உள்ளவனை நோக்கி பாக்குறாரு. மேட்டிமையானவன் என்ன பண்றாருன்னா தூரத்துலதான் வச்சிருக்காரு, தூரத்துல இருந்துதான் பாக்குறாராம். அப்போ கர்த்தர் அவ்வளவு உயர்ந்தவர். நம்ம சில நேரங்கள்ல சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும்போது நம்ம அவ்வளவு பெருமையா நம்ம பேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய கடவுள். ஆனா அப்படி இருந்த அவரு தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தாரு. நமக்காக என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்தாரு. அவ்வளவு உயர்ந்தவரா இருந்தவர் நம்மள என்ன பண்றாரு, தாழ்மையான நம்மள நோக்கி பாக்குறாரு. அப்போ இந்த மனமேட்டிமை அப்படின்ற காரியம் தேவன் அருவருக்கிற பாவங்கள்ல ஒண்ணு. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் அதான் சொல்றேன், கர்த்தரிடத்துல நான் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம், ஏசப்பா என்ன நீங்க எந்த உயரத்துல கூட்டு போனாலும் எனக்கு இந்த பெருமைன்ற காரியம் வந்துடவே கூடாது, எனக்கு 1% கூட வந்துடவே கூடாது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து உயர்வுகளை சந்திக்கும் போது பல காரியங்களை இது பண்ணும்போது நம்மள புகழ்ச்சிகள் நோக்கி வந்துட்டே இருக்கும். உயர்வு அடையும் போது புகழ்ச்சிகள் நம்மளை நோக்கி வரும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னன்னா எந்த உயரத்துக்கு போனாலும் எந்த இது ஆனாலும் எனக்குள்ள அந்த காரியம் வந்துடவே கூடாது. ஏன்னா இப்போ நான் 0ல இருந்தேன், இப்ப என்ன பண்ணணும், ஹீரோன்ற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு இதுல வச்சிருப்பாரு. அந்த ஸ்டேஜ்ல போய் நம்ம நான் மறுபடியும் அந்த பெருமையான காரியம் மனமேட்டுமை கொண்டு வரும், மறுபடியும் 0க்கே போயிடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு அந்த பெருமைன்ற விஷயம், பிசாசு ஒரு மனுஷனை விழத்தள்ளுறதுக்கு பெருமைன்ற காரியத்தை ரொம்ப ஒரு பெரிய வெப்பனா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துல இருப்பாங்க, பெருமைன்ற காரியம் டக்குன்னு பிசாசு விதைச்சிருப்பான். வித்தின் செகண்ட்ல வித்தின் டேல என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன நம்மள பெருசா பெருமையா பேசுறாளுங்க கிடையாது. பட் இருந்தாலும் நமக்குள்ள சின்ன சின்னதான அந்த பெருமை,
அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை எடுத்து போடணும். பாவங்கள்ல வந்து கொடிய பாவம் 2 பாவம் ஏசப்பா மென்ஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த பெருமையும் ஒண்ணு, அகங்காரமும் பெருமையும் சொல்லுவாங்க. சோ இந்த பெருமைன்றது வந்து ஒரு கொடிய பாவம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அவ்வளவு பெரிய தேவன் வந்து இந்த பூமியில எவ்வளவு ஒரு தாழ்மையா இருந்தாருல்ல. லைக் அந்த மாதிரி நம்ம அவரை முன் வச்சு நம்ம அவரை பின் வச்சு நம்ம நடக்கணும். பெருமை நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வந்து சில இடத்துல நான் ஊழிய பாதையில நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, சில இடத்துல நான் வந்து தாழ்மையா போகணும். அந்த தாழ்மையா அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்யறதை உணர முடியும். இப்ப நான் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு சண்டே நான் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு எப்படி சொல்ல, ஆதிவாசின்னு சொல்ல முடியாது, ஊசி பாசி விற்பாங்கல்ல, இந்த பாசி எல்லாம் போட்டு அந்த சகோதர சகோதரிகள் அவங்க மத்தியில நான் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் வாரம். சோ அங்க போய் நான் வந்து அவங்களோட இணைஞ்சு அந்த ஊழியம் பண்ணும்போது ஏசப்பா தாழ்மையை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு எனக்கு கத்து கொடுத்தாரு. நான் இப்போ சோசியல் மீடியால ஏதோ 1 மினிட்ல நான் வீடியோ போட்டுறேன், ஒரு 2 மினிட் நான் போட்டுறேன். பட் லைவா ஒரு இடத்துல நான் போய் ஊழியம் பண்ணும்போது அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி பேசினாதான் இது சரியா இருக்கும் அப்படின்னு கத்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல அந்த மக்களோட நான் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறதா இருக்கட்டும், அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்குள்ள அவங்களா இருந்து அந்த ஊழியத்தை அப்படி இருந்தாதான் அந்த ஊழியத்தை நாங்க செய்ய முடியும். சோ அப்படி இருந்து பண்ணும்போது அவங்க சொல்ற காரியங்கள் என்னன்னா, ஆண்டரை பத்தி அறியாதவங்க சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நீங்களே எங்க கூட இவ்வளவு அன்பா இருக்கீங்க, அப்போ நீங்க வணங்குற தெய்வம் வந்து எந்த அளவுக்கு அன்பா இருப்பாரு அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஒரு தாழ்மை நிமித்தமா அந்த இடத்துல ஒரு சாட்சி உருவாகுது. ஆண்டர் அந்த மாதிரி காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நிறைய அந்த அந்த இடத்துல தாழ்மையா இருந்து அவங்களோட சேர்ந்து அந்த காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிறைய காரியங்களை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அற்புதங்களை செய்யறாரு, சாட்சிகளை எழுப்பி தர்றாரு. அப்போ அந்த இடத்துல தாழ்மை அப்படின்ற ஒரு காரியம் என்ன பண்ணுதுன்னா கிரியை செய்யுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம தாழ்மையா இருக்கிறதால நம்ம குறைஞ்செல்லாம் போயிட மாட்டோம். உண்மையா சொல்றோமே, நமக்குள்ள ஒரு பெரிய உயர்வுலே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாழ்மையா இருந்தோம் அப்படின்னா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த தாழ்மையை பார்த்து இன்னும் நம்மளை உயர்த்துவாரு. நம்ம என்ன உயர்த்தினாலும் ஓகே, என்ன உயர்த்தினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, தாழ்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டு நம்மளோட இடத்துல என்ன பண்ணாருன்னா உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. சோ தாழ்மையா இருக்கிறவங்க தான் கனம் அடைவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. சோ அந்த தாழ்மையா இருக்கணும் அப்படின்ற அந்த காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அடுத்தடுத்த காரியங்கள் என்ன பண்ணுவாருன்னா உங்க வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வந்துட்டே இருப்பாரு, கனப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. சோ அதனால இந்த மேட்டுமன்ற ஒரு காரியம் கூட பல நேரங்கள்ல நம்மளோட உள்ளத்துல கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கலாம். சோ அது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம சரி செய்து அதை நம்ம விட்டு விடணும். கடைசியா வீணான சிந்தனை அதாவது என்ன அப்படின்னா ஒரு யூஸ்லெஸ்ஸான தாட், அன்வான்டான தாட், தேவையில்லாத சிந்தனை, இதுதான் வீணான சிந்தனை. பல நேரங்கள்ல நமக்குலாம் அன்வான்டா யோசிக்க சொல்லியே கொடுக்க வேணாம், அவ்வளோ நாளா நம்ம அன்வான்டா யோசிப்போம். கரெக்டா? அதாவது நமக்கு கேடு உண்டாக்குற காரியங்கள், நம்ம உள்ளத்தை கரைப்படுத்துற காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், நம்மளை காயப்படுத்துற காரியங்கள் எல்லாம் இந்த மைண்டு வந்து யோசிச்சு நம்ம உள்ளத்துல வந்து ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்து வச்சிடுறது. ரொம்ப யோசிக்கிறது, அன்வான்டா தேவையே இருக்காது. அந்த இடத்துல ஓவரா திங்க் யோசிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல போய் ஓவரா திங்க் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல அந்த வீணான சிந்தனைகள் கூட நம்ம உள்ளத்துல வந்து கஷ்டத்தை கொண்டு வரலாம். எபேசியர் 4:17 இப்படியா சொல்லுது, மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அதாவது மற்ற புறஜாதிகள் அவங்களோட வீணான சிந்தனையில நடக்கிறது மாதிரி என்ன பண்ணாதீங்க, நீங்க நடக்காதீங்க. வீணா வந்து பல பேர் என்ன பண்றாங்க, தேவையில்லாத யோசிச்சு தேவையில்லாத காரியங்களை வந்து தேவையே இல்லாம யோசிக்கும் போது தேவையே இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிப்போம். ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மள வந்து குப்பையில இருந்து தூக்கி அழுக்குல இருந்து தூக்கி தொடச்சு ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு. அந்த ஸ்டேஜுக்கும் போய் நான் தேவையில்லாததான் யோசிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வீணான சிந்தனைகளுக்கு நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்கவே கூடாது. கடைசியில் நம்ம இப்படி பண்ணி வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து கடைசியில் நம்ம யூஸ்லெஸ் ஆயிடுறோம். நம்மளுக்கு குறிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு ஆண்டர் வச்சிருக்க அந்த திட்டம் கேன்சல் ஆயிடுது. ரொம்ப யோசிக்கவே கூடாது. சில காரியங்கள்லாம் அவசியமே இருக்காது, ஆனா அப்படி யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி யோசிக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணோம், அன்வான்டா யோசிக்கிற அந்த காரியங்களை நம்ம விட்டுட்டு தேவையான காரியங்களை யோசிங்க. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒருவேளை உங்க ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க இருக்கிற இடங்கள்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அந்த இடத்துல வந்து உங்களை வச்சு ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கு, இல்லாமல்லாம் வந்து கிடையாது. நான் என் லைஃப்ல ரியலைஸ் பண்ணி நான் சொல்றேன், உங்களை குறிச்சு நீங்க இருக்கிற பட்டணத்துல ஒரு திட்டம் கண்டிப்பா இருக்கு, இல்லாம கிடையவே கிடையாது, கண்டிப்பா இருக்கு. அந்த இடத்துல வந்து தேவையான காரியங்களை யோசிங்க. அடுத்து நம்ம ஆண்டருக்காக என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அடுத்த
அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த தேவையான காரியங்களை யோசிங்க. தேவையற்ற காரியங்களை நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது அந்த டைம்ல உங்களுக்கு உணர்த்தப்படணும். ஓகே, நம்ம தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கோம், தேவையான காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ணா சரி பண்ணணும். அற்பமான காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம தேவையான காரியங்களை யோசிக்கணும். நம்ம அற்பமான காரியங்களுக்காக அழைக்கப்படலை. உங்களை குறிச்சு வச்சிருக்கிற திட்டங்கள் ரொம்ப மேலானது. ஸோ கடைசியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீணான சிந்தனைகள் மூலமா நமக்குள்ள வந்து பல கஷ்டங்கள் வரலாம், சில வேதனைகளை நம்ம சந்திக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு வீணான சிந்தனை நிமித்தமா ஏதோ ஒரு காரியத்தை ஓவர் திங்க் பண்றது மூலமா நீங்க கஷ்டப்படலாம். இன்னைக்கு அந்த காரியத்தை நீங்க விட்டு விட்டு கர்த்தரோட பாதத்துல போய் நீங்க சரணடையும் போது கண்டிப்பா உங்களை குறிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா பயன்படுத்துவாரு. கடைசியா நம்மளை குறிச்சு என்ன சிந்தை இருக்கணும் அப்படின்னா, தேவ சிந்தை இருக்கணும். தேவ சிந்தை உங்களுக்குள்ள நீங்க வர அனுமதிச்சீங்க அப்படின்னா இந்த 4 சிந்தைகளும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை விட்டு போயிடும். நீங்க இந்த ஒவ்வொரு காரியங்களையுமே விட்டுட்டு நீங்க வந்து விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே எடுத்துக்கலாம். அந்த ஒரு காரியங்களை விட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருவேளை இந்த காரியங்களை ஒரு காரியம் உங்க இதுல இருக்கலாம், 2 காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை எல்லா காரியங்களும் இருக்கு அப்படின்னா இந்த காரியங்களை நீங்க விடும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தேவ சிந்தை கிரியேட் ஆயிரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க ஸ்பிரிச்சுவலா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எந்த இடத்துலயுமே ஒரு மாம்சமே செயல்படாது. அது நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ண முடியும். ஆண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிச்சுவலா தான், உங்களோட தாட் ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். எப்பயுமே ஆண்டருக்காக என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஆண்டரோட காரியத்துல ஸ்பிரிச்சுவலா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் மாம்சமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பிரிச்சுவலா இந்த இடத்துல நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் இருக்கும், ஒரு மேன்மையான திட்டம் இருக்கும், ஒரு மேன்மையான காரியம் நடந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து அப்படி யோசிக்கணும், தெய்வ சிந்தை நமக்குள்ள வரணும். சோ அதனால இந்த உலக காரியங்கள், வீணான சிந்தைகள், அக்கிரம சிந்தை, மேட்டிமையான சிந்தை, ஓகேவா, அப்புறம் வந்து மாம்ச சிந்தை, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தேவ சிந்தை உங்க உள்ளத்துல வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஒவ்வொரு காரியங்கள் நமக்குள்ள ஒருவேளை இந்த காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இந்த 4 பாயிண்ட்ஸ் நான் சொன்னது எதுவுமே உங்க உள்ளத்துல இல்லாம இருக்கலாம், சிந்தை இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மற்ற காரியங்கள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணா தேவனிடத்துல போய் ஆண்டவரே என்ன ஆராய்ஞ்சு பாருங்க, என் உள்ளத்துல என்ன சிந்தை இருக்கு, நான் எதை மாத்திக்கணும் இசப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா உணர்த்துவாரு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா மனுஷங்க கிட்ட போய் கேட்கறத விட நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும்போது உணர்த்துவாரு. எல்லாமே நான் அதிகமா மனுஷங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத விட நான் கர்த்தரிடத்துலதான் போய் ஆலோசனை கேட்பேன். இதை நான் இப்படி பண்ணலாமா, இது இப்படி செய்யலாமா இசப்பா அப்படின்ட்டு கேட்கும்போது உள்ளத்துல உணர்த்துவாரு. எனக்கு குரல் கேட்குன்றது கிடையாது, எனக்கு இது வரைக்கும் ஆண்டோட குரல்லாம் கேட்டது இல்லை. ஆனா அந்த உள்ளத்துல உணர்த்துற அந்த உணர்வு எனக்கு அது ஷியோரா சொல்ல முடியும். நிறைய காரியங்கள் ஆண்டு உணர்த்திருக்காரு, இதை பண்ணாத அப்படின்ற அளவுக்கு உணர்த்திருக்காரு. அதன்படிதான் நான் இப்ப வரைக்குமே நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு வரேன். சில நேரங்களில் நான் அந்த கண்டென்ட் எழுதும் போது சில காரியங்கள் இந்த வார்த்தையை போடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அதை நான் எரேஸ் பண்ணிட்டு அடுத்து போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே சோசியல் மீடியால பேசுற ஒவ்வொரு இதுமே நான் ஆண்டோட ஹெல்ப்போட தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே என்னோட செல்ஃபா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா ரீச் ஆகும் அப்படின்ற எனக்கு இப்போ ஒரு புதுசா ஐடியாவே வந்தாலும் அது வந்து ரீச் ஆயிடும், ஓரளவு நிறைய பேருக்கு போய் சேரும், ஆண்டவர் வந்து பேசுவார் இந்த வார்த்தை மூலமா அப்படியே இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாம்சமா தோன்ற ஒரு தாட்டவே இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா கத்திரத்துல போய் கேட்பேன், இதை நான் பண்ணலாமா, இது கரெக்டா இருக்குமா இசப்பா, இதை நான் இந்த டைம்ல பண்ணலாமா. ஒவ்வொரு விஷயமே நான் ஆண்டோட இப்ப நான் இவ்வளோ இயர்ஸ் ஜேர்னியா நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 4 years, அதுல நான் ஒரு 3 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டோட ஹெல்ப்போட தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே சுய முடிவுன்றது கிடையாது. மாம்சத்துல எனக்கு முடிவு எடுக்கிறதுனா பயம்னே நான் சொல்லுவேன். உண்மையாவே எனக்கு அது ஒரு பயம். மாம்சத்துல முடிவெடுத்துடவே கூடாது, அதுக்கப்புறம் பின்விளைவுகளை சந்திக்கிறது யாரு, நம்மளாலதான் இருப்போம். அப்படின்றப்போ எனக்கு அது ஒரு பயம். என்ன நடந்தாலும் ஆண்டோர் சித்தத்தின்படி நடக்கட்டும், என்ன நடந்தாலும் ஆண்டோர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, பிரதர் இப்படி ஒரு மெசேஜ் நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காரியத்தின் மூலமா ஆண்டவர் கண்டிப்பா உங்ககிட்ட பேசியிருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாட்ஸ் ஆஃப் ஷேரன் அப்படின்ற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இவங்களுமே வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த வந்து 1000 ரீச் பண்ண போறாங்க. ஸோ ரிவைவல் ப்ரேயர் டீம். ஸோ நீங்க வந்து உங்களால முடிஞ்சவங்க வந்து இந்த ப்ரேயர் டீம்ல தினமும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. வாட்ஸ்அப் லிங்க் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆண்டவர் வந்து இதன் மூலமா அவரோட சித்தத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிக்கிற காரியம் என்ன அப்படின்னா கர்த்தரோட சித்தத்தை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே தேவன் அனுமதிக்கிறதா. இன்னைக்கு ஒருவேளை என் சூழ்நிலை நீங்க வந்து ஈஸியா சொல்லிடுறீங்க, ஆனா என் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா
கர்த்தர் வந்து உங்களை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த இப்போ உங்களை சுத்தி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை வந்து கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு சூழ்நிலை, ஆண்டவரா அனுமதிச்ச ஒரு காரியம், ஓகேவா? அப்படின்றப்போ அவர் சித்தத்துக்காக தான் சில காரியங்கள், சில சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துறாரு. அதை நீங்க புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஆண்டோட வழியில நீங்க நடக்கும்போது, ஆவிக்குரிய காரியத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலயும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாரு. சோ இது மூலமா ஆண்டவர் பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா நான் வந்து ஒரு காரியத்தை குறிச்சு நான் ஜெபிச்சுக்கிறேன். சோ நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த செஷன் மூலமா அடியேன்னு எடுத்து நீங்க ஆண்டவரே பேசியிருக்கீங்க ஏசப்பா. எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா தெரியாத என்ன நீங்க பயன்படுத்துறீங்க ஏசப்பா. எதுவுமே என்னோட சுய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு உணர்த்தின காரியத்தை தான் நான் இந்த இடத்துல பேசியிருக்கேன் ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்மை பற்றி இவர்கள் அதிகமா ஆண்டவரே வளரணும், உம்மை பற்றி அறிவில் அதிகமாய் ஆண்டவரே வளர நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. எந்த தீங்கும் அவர்கள் குடும்பங்களை நீங்க அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கான தேவைகளை நீங்க சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, உடல் பலவீனமா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க சுகப்படுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் அவங்களுக்கான தேவைகளை நீங்க சந்திங்க ஏசப்பா. எந்தவித இடையூறும் எந்த ஒரு தீங்கும் அவர்கள் குடும்பத்தை அணுகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவரே சிந்தைகளை நீங்க ஆராய்ந்து அவர்கள் உள்ளத்துல நீங்க வெளிப்படுத்துங்க ஏசப்பா. எந்த காரியத்துல அவர்கள் தவறா இருக்காங்க, எந்த காரியத்தை சரி பண்ணணும் அப்படின்றத நீங்க அவர்கள் உள்ளத்துல ஆண்டவரை உணர்த்தி அப்பா அந்த காரியங்களை அவர்கள் சரி பண்ண தேவன் தாமே நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா அவர்கள் சாட்சியா இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு முடிஞ்ச ஊழியத்தை அவர்கள் செய்யணும் ஏசப்பா. ஏன்னா கடைசி நாட்கள்ல இருக்கோம் ஆண்டவரே நாங்க. ஆனாலும் ஏசப்பா தகப்பனே, உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஆண்டவரே தீவிரமாய் நீங்க எங்களை பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலயும் நீங்க பேசியிருப்பீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மூலமாய் நீங்க ஆண்டவரே பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா, எனக்கு சிஸ்டர் வந்து போன மாசம் நான் அவங்கள்ட்ட டேட் கேட்டிருந்தேன். ஆனா அந்த டைம்ல வந்து அவங்க எனக்கு டேட் வந்து தரல. பட் அவங்க சுச்சுவேஷன் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனா அதே சிஸ்டர்கிட்ட எங்க டீம்ல இருக்கிற ஒரு பெர்சன் வந்து ஆக்சுவலா மைக்கேல் பெல்லர், நாங்க 2 பேருமே பேசல. நாங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி கவிதா ஷான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே பேசல. அவரு ஒரு சைடு வந்து அவருடைய ஒர்க்கை பாக்குறாரு, என் சைடு நான் என்னோட ஒர்க்கை பாக்குறேன். எகைன் வந்து நாங்க அவங்கள்ட்ட கேட்கும் போது தனித்தனியா அவங்க 2 பேரும் மெசேஜ் பண்றாங்க. மெசேஜ் பண்ணிட்டு கடைசியில வந்து பிரதர் இவங்களை கூப்பிடுங்க பிரதர், கவிதா ஷார்னா 1000 டேக்கு கூப்பிடுங்க பிரதர். ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு பட்டக்கிற மாதிரி இருக்கும், பிரேக் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பிரதர் இவங்களதான் பிரதர் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது நேச்சுரலா அப்படி நடந்துச்சு. நாங்க வந்து ஏற்கனவே அவங்களை போன மாசம் கூப்பிட வேண்டியவங்க, அந்த டைம்ல அவங்க வரல. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 1000 டேல வந்து அவங்க வந்து நான் வந்து கரெக்டா அவங்க வந்து நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நிறைய விஷயங்கள் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கும் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் அவங்க நேற்று ரொம்ப அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணேன். சிஸ்டர் எப்படியாவது பேச காட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணேன். ஒன்னுத்துக்கு அவங்க வந்து இதுவே சொல்லவே இல்லை. கடைசி வரையும் ஓகேன்னு சொல்லவே இல்லை. இல்ல பிரதர் ஆண்டவர் சொன்னாதான் நம்ம எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துல முடிச்சுட்டாங்க. ஸோ சிஸ்டர் வந்ததுக்கு நான் கொரோனா போலீஸ் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரேயர் டீம்ல இருக்கிற எல்லா விஷயங்கள் டீட்டெயில்ஸையும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சொல்லிட்டேன். நான் அந்த அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம முடிச்சிடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாசம் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து பாத்தீங்கன்னா பிரதர் அபி ஷாலோம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பிரதர் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரதர் அபி ஷாலம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து வராங்க. ஸோ இதே ஆன்லைன்ல தான் ப்ரேயர் நடக்கும். ஸோ ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பாஸ்டர்ஸ்ட நாங்க வரதை எங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் டேட் கன்ஃபார்ம் இல்லை. ஆக்சுவலா யாருன்னா ஏஎஃப்பி சர்ச் சேர்ந்து பிரதர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவங்க பிஸியா இருக்கிறதுனால டேட் மட்டும் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அந்த மாதிரின்றதுனால போயிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே கட்ட மாதிரி டெய்லி ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர் நடக்கும். ஏன் இந்த ப்ரேயருக்கு உங்களை வாங்க அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க வந்து
ப்ரேயரோட அதிகமா நீங்க இப்ப உங்க பக்கத்துல வந்து உங்க அப்பா இருக்காரு அப்படின்றப்ப நீங்க எப்படி பாவம் செய்வீங்க? ஏன்னா அப்பத்தையும் போட்டு அடிப்பாரு மிதிப்பாரு, பாவம் செஞ்சா தப்பு பண்ணா அடிப்பாருன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தினாலதான் நீங்க இந்த பாவத்தை செய்ய மாட்டீங்க. அதே போல நீங்க ஆண்டவரோட இணைஞ்சு நீங்க இருக்கும்போது நீங்க எந்த ஒரு தவறான ஒரு பாவம் இல்லை, நீங்க எந்த ஒரு கேட்டகரிக்குமே நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலை விட்டு நீங்க ஆண்டோட கண்ட்ரோலை விட்டு நீங்க போக மாட்டீங்க. நீங்க எவ்ரிடே அவரோட நீங்க இணைஞ்சு பேசும்போது செய்யும்போது நீங்க அவரோடய நீங்க இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க டெய்லி ப்ரேயர் போவாங்க. ஏர்லி மார்னிங் ப்ரேயர் நடக்குது. ஒரு நாள்ல முதல் அந்த டேட்டை வந்து முதல் டைம் வந்து அப்படியே ஆண்டவருக்கு கொடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேம் இருக்கு. ஈஸ்டர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் பட்டிமன்றம் மாதிரி இருக்குது. ஸோ என்ன பட்டிமன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸா இருப்பது வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு இப்ப பயோல போடுவாங்க. இல்லைன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க அப்புறமேட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயுமே லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல ஜஸ்ட் நீங்க ப்ரைஸ்லான்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான் வரும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் வந்து அவங்களோட இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்க சிஸ்டரோட இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அவங்க ப்ரேயர் மீட்டிங்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஒரு நிறைய மீட்டிங்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா நம்ம செபம் செய்து நம்ம முடிக்க போயிடும். இப்போ டேனியல் ராஜ் அவங்க வந்து இந்த செபத்தை செய்து முடிப்பாங்க ஒரு சில வார்த்தைகளை கூறி. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். தேங்க்யூ சிஸ்டர் ஷாரோன். ரொம்ப சூப்பரான அந்த 4 வார்த்தையை சொன்னீங்க. அக்கிரம சிந்தை, மாம்ச சிந்தை, வீண் சிந்தை, பெருமையின் சிந்தை. அந்த 4 சிந்தனைகளாலும் நிறைய பேர் இதுல 4ல ஏதோ ஒன்றுனால நானும் ஒரு சில நேரங்கள் கஷ்டப்பட்டதுண்டு. வீணான நிறைய சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நம்ம நேரத்தை செலவழிக்க பிசாசு அதிகமா கிரியை செஞ்சிருக்கான். ஸோ இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எவ்வளவோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நமக்குள்ள இருக்கிற தாழ்மையை தான் தேவன் பார்க்கறாரு தவிர, நம்ம பெருமைப்பட்டா அந்த இடத்துல நம்ம விழுந்து போயிடுவோம் பிசாசை போல அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர். ரொம்ப நன்றி. இது எனக்கு மட்டும் இல்லை, இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பா அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசினதுக்காக சிஸ்டர் ஷாரோனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன், உங்களை பத்தி நான் இன்ஸ்டாலையும் பார்த்துருக்கேன், நானும் ஃபாலோ பண்றேன். நீங்க வருவீங்கன்னு நான் இன்னும் எதிர்பார்க்கல, திடீர்னு தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ ஃபார் யூர் மினிஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் மகனாய் மகளாய் கூடி உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிற சுவாமி. அப்பா இன்னைக்கு நாங்க என்ன குறைவுகளோடு இந்த சமூகத்திற்கு வந்தோம் என்றும், நாங்க என்ன எதிர்பார்த்து வந்தோம் என்று ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நீங்க எங்களுக்கு தந்த இன்றைக்கான இந்த மன்னா ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ அமைது சுவாமி. அப்பா இந்த 4 சிந்தனைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சுவாமி அப்பா நீங்க எங்க இருதயத்துல அது கீறி போடுங்கன்னு செபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த சிந்தனைகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். மாம்சத்திற்கான சிந்தையும், அழிவிற்கான சிந்தையும், அப்பா வீண் சிந்தையும், மேட்டிமை, பெருமை, அகந்தைக்கான சிந்தனை எங்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. அப்பா சொன்னதை போல தேவ சிந்தனை எங்களுக்குள்ள இருக்குது சுவாமி. தேவ சித்தத்தை செய்கிற சிந்தனை எங்களுக்குள்ள இருக்குது சுவாமி. அப்பா நீங்க எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா எத்தனையோ இடுக்கணான காரியங்களை சிக்கிக்கொண்டும், எத்தனையோ மோசமான காரியங்களை சிக்கிக்கொண்டும் ஆண்டவரே நாங்கள் இந்த சிந்தனைகளினால நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற சுவாமி. அப்பா எங்க சிந்தனையெல்லாம் நாங்கள் உங்க மேல இந்த நாளில் வைக்கிறோம் சுவாமி. எங்க சிந்தனை மீண்டும் எங்களை ஒரு விஷயம் தூக்கி எடுக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். அப்பா எங்களை ஸ்திரப்படுத்தட்டும். உங்க சிந்தனைகள்னால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லிட்டானவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய உயரங்களுக்கு போகும். அப்பா இதே போல தேவனுக்காக பயன்படவும் எங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. நீங்க பலப்படுத்தி நீங்க ஆசீர்வதிங்க. உங்க சமூகத்துல எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேன். என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற காரியத்தில் எங்களை பலப்படுத்துகிறாங்க. உங்க நாம மாத்திரம் மகிழ்வுபடட்டும். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேணும்ப்பா. உங்க சித்தம் பெருகவும் எங்களுக்கு விருப்பம் சிறுகவும் வேணும்ப்பாப்பா. ஒரே ஒரு சிந்தை எங்களுக்குள்ள இருக்குது சுவாமி. எதற்காகவும் நாங்கள் உண்மை இறக்க மாட்டோம், ஆனா உமக்காக எதை வேண்டுமானாலும் இழப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தை எங்களுக்குள்ள இருக்குது சுவாமி. எங்க வாழ்க்கையில யாரை இழந்தாலும், எங்க சொத்து சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, பெருமை, புகழ், ஐஸ்வர்யம், கனம் எதை இழந்தாலும் சுவாமி அப்பா உங்களை நாங்க இறக்கவே மாட்டோங்கிற சிந்தை எப்போதும் எங்க இருதயத்துக்குள்ள இருக்கட்டும். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க பலப்படுத்துங்க. இந்த சமூகத்துல இது தாழ்மை